वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதா மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. கீதா மாஹாத்மியத்தில் மல நிர்மாச்சலம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகர்த் கீதாம்பசி ஸ்நானம் சம்சார மலநாசனம் என்ற ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்த்துவிட்டு மேற்கொண்டு பாராயணங்களை துவங்கலாம். நாம் ஒவ்வொருவரும் பிரதிதினம் ஷரீரத்தில் உள்ளதான அழுக்கை எடுப்பதற்கு ஸ்நானம் என்ற கிரியை செய்கிறோம். அதேபோல சம்சாரம் என்கிற மலத்தை அழிப்பதற்கு சகர்த் கீதாம்பசி ஸ்நானம் ஒரு தரம் ஆழ்ந்து இந்த கீதை என்ற நதியில் ஸ்நானம் செய்தோமென்றால் நம்மளுடைய மனோமலமானது விலகுகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. அவ்வழியில் முதலில் நாம் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இந்நிகழ்ச்சியை இனிதே துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्री पद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत् समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगता तपस्वी जना तपोबल वृद्धि द्वारा समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्ट परिहारार्थं एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य संतोषादि अभिवृद्ध्यर्थं
एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीताः प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुगतादन्तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणी धर्मधर्मम। मामुपेत्य पुनर्जन्म दुःखालयमशाश्वतम् नाप्नुवन्ति महात्मानः संसिद्धिं परमां गताः. இப்பொழுது டாக்டர் உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் அவர்கள் கீதையின் மூல ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். मामुपेत्य पुनर्जन्म दुःखालयमशाश्वतं नाप्नुवन्ति महात्मानः संसिद्धिं परमां गताः. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. இந்த பகவத்கீதை தொடர் என்பது பல அன்பர்களுக்கு ஆனந்தத்தை அளித்துக் கொண்டிருக்கிறது. பலர் அடியனிடத்தில் நேரிலும் தொலைபேசி வாயிலாகவும் தொடர்பு கொண்டு அவ்வப்பொழுது சந்தேகங்களையும் கேட்டு வருகிறார்கள். ஒரு சிலர் தங்களுடையதான அந்த ஆனந்தத்தையும் தெரிவித்து வருகிறார்கள். இதில் என்ன ஒரு விஷயம் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், அந்த கையில் புஸ்தகத்தை வச்சுண்டு க்ளீனாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு இன்னும் நல்லா ஒரு கிளாரிட்டி வருது. ஒரு சிலர் புதியதாக நடக்கக்கூடியதான இந்த காலக்ஷேப கோஷ்டி என்று சொல்லிக்கிறோம் அல்லவா, அதிலும் அவர்கள் தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒருத்தர் கேட்டார், ரொம்ப அழகான ஒரு விஷயம், சுவாமி இப்போ கைவல்யார்த்தி அப்படின்னா கேவல ஆத்மானுபவத்தை அடைபவன் அப்படின்னு சொன்னீங்க நீங்கள். ரைட், ஓகே, ஃபைன். கீழே 2 ஸ்லோகங்களினாலே அது காண்பிக்கப்பட்டது. அப்போ அந்த கைவல்யார்த்தின்றவன் ஆத்மானுபவத்திலேயே இருக்கிறான் அப்படின்னு கேட்டால், அந்த ஆத்மானுபவம்ன்றது அவனுக்கு பர்மனெண்ட்டாக இம்பர்மனெண்ட்டாக? இதோ ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லான கேள்வி இது. அந்த கைவல்யம்ன்றதான ஆத்மானுபவம்ன்றது அவனுக்கு பர்மனெண்ட்டாக இம்பர்மனெண்ட்டாக? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே இம்பர்மனெண்ட் தான். பிரகிருதி மண்டலத்துக்கு மேலே ஒரே ஒரு மண்டலம் தான் இருக்குது, அதுக்கு பேர் பரமபதம்னு பேர், நித்திய விபூதி சுத்த சத்துவம்னு பேர். அந்த சுத்த சத்துவம் மட்டும்தான் பர்மனெண்ட். இப்போ மாமுபேத்திய புனர்ஜன்ம துக்காலயம் சாஸ்வதம் நாப்புனுவந்தி, இதுக்கெல்லாம் துக்காலயம்னு பேர். இந்த பிரகிருதி மண்டலம்னு இருக்கே அதெல்லாம் துக்காலயம்னு பேர். ஒரு 2 எபிசோடுக்கு முன்னாடி மண்டோதரி ஸ்தோத்திரம் பார்த்தோம். தமசப் பரமோதாதா சங்க சக்கர கதாதரஹா ஆதித்ய வர்ணம் தமசப் பரஸ்தாத் என்பதாக இந்த வாக்கியங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் நாம் பார்த்த பொழுது என்ன புரிந்து கொண்டோம்? ஓகே, பிரகிருதி மண்டலத்திற்கு மேலே ஒரு மண்டலம் இருக்குது, அதற்கு பரமபதம்னு பேர். அது சுத்த சத்துவம், அதை தாண்டி வேற கிடையவே கிடையாது. அந்த பரமபதத்திற்கும்
இந்த பிரகிருதிக்கும் நடுவில் எல்லையாக சுற்றி வரக்கூடியது விரஜா நதி என்னப்படக்கூடிய நதி. இதுதான் பவுண்டரி என்பதை நாம் பார்த்துருக்கோம். கரெக்டு தானே? இதுதான் நம்முடைய தானே ஸ்டேட்மெண்ட். கிளியராக நம்ம இதை பார்த்துட்டு வரோம். இப்போ பரமாத்மாவை எங்கே அனுபவிப்பான் அப்படி கேட்டால் பகவானை அனுபவிக்கக்கூடிய ஸ்தானம் பரமபதம். சரி, கைவல்யார்த்தி எங்கே அனுபவிப்பான்? கைவல்ய லோகம் என்பதின் விஷயத்தில் ராமானுஜ சம்பிரதாயத்திலேயே ஒரு சிறு அபிப்பிராய பேதம் உண்டு. கைவல்ய லோகம் என்பதை எந்த லோகமாக நாம் சொல்ல வேண்டும் என்பதை குறித்து மகான்களுக்கு இடையே ஒரு சிறு அபிப்பிராய பேதம் இருக்குது. ஒரு விஷயம் அடியேன் சொல்கிறேன் என்னென்னா, இப்போ நாம் ரொம்ப பெருசாக கைவல்யார்த்திகளை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பக்தி யோக நிஷ்டனே இல்லைன்ற பொழுது கைவல்ய நிஷ்டனை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் தெரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம இதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிப்போம். நம்ம இந்த கைவல்யம் என்பது சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். மேருமலையில் ஒரு இடம் இருக்குது. மேருமலைன்றது எங்கே இருக்குது? அது மேருமலைன்றது இமயமலையை தாண்டி இருக்குது. இமயமலையை தாண்டி எப்படி இருக்குது? இப்போ அந்த நோவா கப்பல் அப்படிலாம் கண்டுபிடிச்சி சொல்கிறதெல்லாம் கதையெல்லாம் சொல்கிறாளே சில பேர்லாம், அந்த மாதிரி மலைகளெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்களே? ஐ திங்க் ஸோ தட் யூ வில் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. நான் என்ன யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். நான் இப்போ என்ன சொல்கிறேன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அந்த நோவா மாதிரி ஒரு கப்பல்லாம் கண்டுபிடிச்சான்னு ஒரு கதையெல்லாம் சொல்லுவாவா. அந்த மாதிரி மேருமலைன்றது ஒன்று இருக்குது. இந்த மேரோஹோ தட்சிணே பார்ஷ்வே என்பதாக நாம் இங்கே சங்கல்பம் பண்ணிக்கிறோம். பாரத தேசத்தில் பரத கண்டத்தில் நாம் வந்து சங்கல்பம் பண்ணிக்கும்போது மேரோஹோ தட்சிணே பார்ஷ்வே என்று பண்ணிக்கிறோம். மொத்தம் 9 வருஷங்கள் சொல்லப்படுகின்றன. கிம்புருஷம், இளாவிருத்தம், கேதுமாலம், ப்ளக்ஷம் அப்படின்னு தீபங்கள் வேற, வருஷங்கள் வேற. அதில் இது ஜம்பூ த்வீபே பாரத வருஷே பரதக்கண்டே. ஜம்பூ த்வீபம் பாரத வருஷம். இது எங்கே இருக்குது? மேரோஹோ தட்சிணே பார்ஷ்வே, மேருமலையினுடைய தெற்கு திசையில் இது அமைந்திருக்கிறது என்று இதற்கு ஒரு மேப் கொடுத்துருக்கா. இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கா. அந்த மேருமலையில் ஒரு ஸ்தான விசேஷம் கைவல்ய ஸ்தானம். அங்கே இந்த ஜீவன் தன்னுடைய ஆத்மாவை தானே அனுபவித்து கொண்டிருக்கிறான். அதன் பிறகு அந்த கைவல்ய நிஷ்டனுக்கு மோட்ச பிராப்தி என்பது உண்டு. அதை கவனிக்கணும். அதாவது கைவல்ய பிராப்தி பூர்வக மோட்ச பிராப்தி என்பது அவனுக்கு ஏற்படுகிறது. இப்பொழுது இங்க 8வது அத்தியாயத்தில் இந்த 15வது ஸ்லோகம் தொடங்கி 8வது அத்தியாயம் முழுக்க ஞானிக்கும் கைவல்யார்த்திக்கும் புனராவர்த்தி என்பது கிடையாது என்பதைத்தான் பகவான் கீதையில் சொல்லுகிறான் என்று வேதாந்த தேசிகன் காண்பிக்கிறார். இது இன்னும் சூக்ஷ்மமாக ஆழமாக ரொம்ப கவனத்துடன் அறிய வேண்டிய அபூர்வமான அர்த்த விசேஷங்கள் பல உள்ளன. தகுந்த ஆசிரியரை அணுகி அவரிடத்தில் இந்த விஷயங்களை நீங்கள் விரிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ 2 பேருக்கு புனராவர்த்தி கிடையாது. புனராவர்த்தின்னு அர்த்தம் மறுபடியும் பிரகிருதி மண்டலமான இந்த சம்சாரத்தில் வருவது என்பது இவா 2 பேருக்கும் கிடையாது. யாருக்கு கிடையாது? கைவல்யார்த்தி கிடையாது, ஞானிக்கு கிடையாது. அப்படின்னா என்ன ஏற்படுறது? ஐஸ்வர்யார்த்திக்கு உண்டா? ஐஸ்வர்யார்த்திக்கு உண்டு. கேவலம் ஐஸ்வர்யத்தை மட்டும் ஆசைப்படுபவன் மறுபடியும் வருகிறான். மாமுபேத்ய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானஹ சம்சித்திம் பரமாங்கதாஹ. மாமுபேத்ய அதாவது என்னை பெற்று, மகாத்மானஹா மகாத்மானஹா அப்படின்னு அர்த்தம் என்னையே எல்லாமா நினைத்து, என்னையே எல்லாமா நினைத்து. அங்கேருந்து விபீஷணன் ஓடி வந்தான், பெருமாள் திருவடியில் விழுந்தான். பரித்தக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தராணிச்ச. நான் எனக்கு ஒன்றும் கிடையாது சுவாமி, நான் ரெஃப்யூஜ், எனக்கு அகதியாக வந்திருக்கேன், எதுவுமே கிடையாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாத்தையும் விட்டுவிட்டேன். பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் அவளெல்லாம் கூப்பிட்டேன், ராமன்கிட்ட சரணாதி பண்ணிக்கிறேன், போகிறான் வரியான்னு கேட்டேன், ஒருத்தர வரமாட்டேன்ட்டான். இப்போ சில பேர்கிட்ட ஏன் சரணாகதி பண்ணிக்கிறியான்னு கேட்டா, இல்லை ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டேன்றான்றா, ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டேன்றான்றா. ஏன் சுவாமி? ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு ரொம்ப உடம்பு ஜன்னி பறக்கிறது, ஜுரமாக இருக்குது, புரியுதா? அவர் டாக்டர்கிட்ட போனோன்னா, இல்லை என் ஒய்ஃப் வரணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், என்னுடைய தானே ஹஸ்பண்ட் வரணும், 2 பேரும் சேர்ந்து டாக்டர்கிட்ட போகலான்னு நினச்சிட்டு இருக்கோன்னு சொல்லுவாளா? யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவளாம் ஓடி போய் வைத்தியம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நாம் சரணாகதி பண்ணிக்கணும்னா ஹஸ்பண்ட் வரல, ஒய்ஃப் வரல, பிள்ளை வரல, பொண்டாட்டி வரல, மாட்டு பொண்ணு வரலன்னு பேசிட்டு இருக்கக்கூடாது, ஓடி போய் நாம் சரணாகதி பண்ணிக்கணும். அப்படி தான் விபீஷணன் வந்தான். இவெல்லாம் வருவானா? வாங்கண்ண, யாரும் வரல. அவளுக்கு ராவணன்கிட்ட இருக்கிற சொத்து பெரிய சொத்தாக கிடச்சிது.
ராமன்றதான பெரிய சொத்து அவளுக்கு பெரிய சொத்தா கிடைக்கல, நினைச்சு பார்க்கல, அதை பெருசா அவள் நினைச்சுக்கல. நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறான், கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது நிறைய வெள்ளி பாத்திரங்கள் கொடுக்குறான், அப்புறம் தங்க நகைகள் வைர நகைகள்லாம் போடுறான், அப்புறம் விதவிதமான புடவைகள்லாம் வாங்கித்தரான், அப்புறம் 50 லட்சம் 1 கோடி ரூபாய் செலவழித்து கல்யாணத்தை பயங்கர கிராண்டாக பண்ணுறா. கல்யாணம் கிராண்டுன்னு அர்த்தம் பொண்ணு முதற்கொண்டு அந்த டான்ஸ் எல்லாம் ஆடணும், அதான் அந்த கல்யாணம் கிராண்டுன்னு அர்த்தம். அந்த மாதிரிலாம் பண்ணுறான். ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிய மதிப்புமிக்க விஷயமாக பார்ப்பவர்கள் அந்த கல்யாணத்தில் அங்கே கன்னிகாதானம், அதாவது அந்த பெண்ணுக்கு பிள்ளையானவன் மங்கள நான்கயிற்றை ஏற்றுவதற்கு முன்பாக, அவள் கழுத்தில் அதை மங்கள நான்கயிறு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணினுடைய அப்பா என்ன பண்ணணும் அப்படி கேட்டால், பிள்ளைக்கு ஒரு சாலக்கிராம மூர்த்தியை தானமாக கொடுக்கணும். நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது பல உபன்யாசங்களில் சொல்லியிருக்கேன். கல்யாணம் ஆகும் பொழுது கன்னிகாதானம் செய்து கொடுக்கக்கூடிய சமயத்தில் பெண்ணினுடைய தந்தை பிள்ளைக்கு, மணப்பெண் அதாவது மணமகனுக்கு ஒரு சாலக்கிராம மூர்த்தியை தானமாக கொடுப்பார். முதல்ல இந்த மணமகனுக்கு முதல்ல வருபவர் யார் தெரியுமா? பெருமாள் தான் வர்றார். அப்படியே அடுத்ததுதான் அந்த மணப்பெண்ணை இவன் மணமகன் கைப்பிடிக்க போகிறான். எவ்வளோ பெரிய விஷயம் இது! அந்த முதல்ல வருவர் யார்? பெருமாள். அந்த பெருமாளை உடனே பெருமாள் சன்னதிக்கு அங்கே கல்யாண மண்டபத்திலே ஒரு இடத்துல ஒரு மனையில் அழகாக ஒரு கோலத்தை போட்டு அந்த பெருமாளை அழகாக எழுந்துருளை பண்ணி அவருக்கு ஒரு நிவேதனம், ஒரு வாழைப்பழத்தையாவது நிவேதனம் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே மங்களசூத்திரத்தை கட்டணும். ஏன்னா அந்த பெருமாள் யார்? பரம்பரையாக இந்த பெண்ணினுடைய அகத்தில் ஆராதிக்கப்பட்ட பெருமாள் அவர். அந்த பெண்ணினுடைய சம்பந்தப்பட்ட பூர்வர்கள் மகான்கள் ஆராதித்த பெருமாள் அவர். அந்த பெருமாள் வந்திருக்கார். அப்புறம் தான் பெண்ணே வரா உன்னை தேடி. இப்போ அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய நம்மை ரட்சிக்கக்கூடியவர் யாரு? அந்த பெருமாள். அப்பேற்பட்டதான பெருமாளை உதாசீனம் பண்ணுறோம். நம்ம சில இடங்களில் பார்க்குறோம், வருத்தமாக இருக்குது. அழகாக ஒரு ஆதிசேஷன் நாகத்தில் அந்த பெருமாளை வச்சு கொடுப்பா, அதை அப்படியே அந்த மணப்பந்தலை வச்சுருவா. இப்போலாம் எல்லாத்துக்கும் ஃபோட்டோ, எல்லாத்துக்கும் இது கேமரா, எல்லாத்துக்கும் ஒரு போஸ் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கோம். அந்த ஃபோட்டோகிராஃபர் செருப்பு காலோட தான் மணமேடையில் ஏறி வரா. நான் அவரை தப்பு சொல்லலை, அதான் நம்மளாவது புரிஞ்சுக்கணும். ஆதிசேஷனில் பெருமாள் இருக்காரா, அது அவர் தலைக்கு மேலே இவர் பூட்ஸ் காலை தூக்கி வைக்கிறார். அந்த மாதிரி அந்த பெருமாள் பாடாப்படுறார். ஆனால் யோசிச்சு பாருங்க, விபீஷணன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான், பெருமாள்கிட்ட வந்தான், ராமன் கிட்ட. ராமன் அவனை அடைக்கலமாக ஏத்துட்ட உடனே ராமன் அவனுக்கு என்ன கொடுத்தார்? ராஜ்யத்தை கொடுத்தார். இதெல்லாம் போகட்டும், ஒரு பக்கம் ஆகட்டும். கடைசியில் ராமன் அந்த விபீஷணனுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னார்? தான் ஆராதிக்கிற தன்னுடைய ஆராதன பெருமாளான ரங்கநாதனை விபீஷணனுக்கு கொடுத்தார். லப்துவா குலதனம் ராஜா லங்காம் பிராயார் விபீஷணா. தாத்தா தான் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறதான அந்த ரசீது, அதாவது ஒரு டெபாசிட் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்குறாள் இல்லையோ, 25 கோடி ரூபாய் நான் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கு நான் என்னுடைய பேரனை நாமினியாக போட்டிருக்கேன்ட்டு தான் வயசான காலத்தில் அந்த டெபாசிட் ரசீதை தன் பேரங்கிட்ட கொடுத்தா குலதனம்ன்றான் அந்த பேரன். ஐயோ, எவ்வளோ பெரியதான ட்ரெஷர் இது, எவ்வளோ பெரியதான ஒரு வெல்த் இது, எவ்வளோ பெரிய பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு, எங்கள் தாத்தா எனக்கு 25 கோடி ரூபா கொடுத்தாருன்னு சொல்கிறோம். குலதனம்னு சொல்லக்கூடியது யார்? அந்த பெருமாளை தான் குலதனம்னு சொல்கிறோம். அவர் தான் ஒரிஜினலான வெல்த் நமக்கு. இப்போ விபீஷணனுக்கு கிடைத்த குலதனம் எது? சாக்ஷாத் ராமன் ஆராதித்த ரங்கநாதன். இக்ஷ்வாக்கு குலதனமான அந்த ரங்கநாதனை விபீஷணன் தான் ஆராதிக்கும் பாக்கியத்தை அடைந்தான். உலகத்தில் யாருக்காவது உண்டா இந்த மாதிரி ஒரு கான்செப்டை? உலகத்தில் நாம் எங்கேயாவது பார்த்துருக்கோமா? யாருக்கிட்டையாவது பார்த்துருக்கோமா? அப்படி விபீஷணன் எல்லாமுமாக பெருமாளையே நினைத்த காரணத்தினாலே ராமன் தன்னுடையதான விக்கிரகமான தன் ஆராதனை பெருமாளான சாலக்கிராம பெருமாள், தட் இஸ் ரங்கநாதனை விபீஷணனுக்கு அளித்தான். மாமுபேத்திய மகாத்மானஹா, மாமுபேத்திய மகாத்மானஹா, என்னை அடைந்த மகாத்மானஹா, என்னையே எல்லாமாக நினைப்பவன். இன்னொரு விஷயம், என்னையே எல்லாமாக நினைப்பவன் அர்த்தம், என்னை பிரிந்தால் தாங்காதவன்.
ராமன் ராமாவதாரத்தை முடித்துக்கொண்டு வைகுண்டத்திற்கு செல்லக்கூடிய சமயம் அது. விபீஷணனை வரக்கூடாதுன்ட்டார் ராமன். உன்கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிருக்கேன், நான் கொடுத்த ராஜ்யத்தை நீ பரிபாலனம் பண்ணு, ஆகட்டும், அதனால் நீ என் கூட வைகுண்டத்துக்கு வராதேனா. சுவாமி எனக்கு வைகுண்டம் வாண்டானா அப்போ நான் மட்டும் இங்கே இருக்கணுமா? நீங்கள் மற்றவர்களெல்லாம் வைகுண்டத்தை கழிச்சுட்டு போவேளா? எப்பொழுதும் உம்மையே தியானித்து கொண்டு உம்மையே நம்பி ஓடி வந்ததான எனக்கு நீர் காண்பிக்கக்கூடியதான கருணை இதுதானான்னு ஒரு கேள்வி வருமோ இல்லையோ? அதற்காகத்தான் ராமன் என்ன பண்ணான், தான் தான் வைகுண்டம் போகிறேன், ஆனால் தன்னுடைய தேஜஸ், தன்னுடைய கருணை, தன்னுடைய அனுகிரகம் எல்லாம் விபீஷணா உன்னை விட்டு போகலை, என்னுடைய செப்பரேஷனே உனக்கு கிடையவே கிடையாது, இந்த ரங்கநாதன் தான் நான் தான் ரங்கநாதன் கொடுத்தானோ இல்லையோ பெருமாள். மகாத்மானஹா, என்னையே எல்லாமாக நினைப்பவன், என்னை விட்டு பிரியாதவன், என்னை விட்டு பிரிந்து தரித்திருக்க முடியாதவன். அவர்கள் எதை அடைகிறார்கள்? பரமாம் சித்திம் கதாஹா, பரமபலமான என்னை அடைகிறார்கள். எப்படி அடைகிறார்கள்? இதேதான், என்னையே அடைகிறார்கள். மாமுபேத்திய புனர்ஜன்ம, இந்த விஷயத்தை இப்படி எடுத்துக்கலாம் நம்ம. என்ன? என்னையே பரம பிராப்பியமாக பரம பலனாக அடைந்தவர்களாய் இருப்பதினாலே அசாஸ்வதம் துக்காலயம் ஜென்ம புனக நாப்னுவந்தி, நிரந்தரமற்றதும் நிலையற்றதும் எப்பொழுதும் வேவரிங்க ஊசலாடிக்கொண்டே இருக்குது, இங்கே அங்கேயும் மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கு. அசாஸ்வதம் துக்காலயமான இந்த ஜென்மாவை புனக அவர்கள் பெறமாட்டார்கள். முதல்ல சொன்னது விபீஷணனுக்காக ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. இப்போ பகவத்கீதையில் சொல்லக்கூடிய கான்செப்ட் என்னது? பக்தியோக நிஷ்டன் அந்த பக்தியோகத்தை செய்து என்னையே உபாசித்து என்னை விட்டு பிரியாதவனாக, பிரிந்தால் தரிக்க முடியாதவனாக என்னை உபாசித்தானேயானால் அத்தகையவன் என்னையே மீண்டு வந்து அடைகிறான். அசாஸ்வதம் துக்காலயம் ஜென்ம புனக ஆப்னோதி. என்ன பண்ணாலும் சம்சாரம் துக்கம் சுவாமி, நீ என்ன சௌக்கியமாக இருக்க, நான் பணத்தோடு நிறைய இருக்கேன், என் பொண்டாட்டி பிள்ளையோட நிறைய இருக்கேன், இன்னும் 10 பொண்டாட்டி, இன்னும் 10 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறது கூட நான் ரெடியாக இருக்கேன், எல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் உனக்கு பெரிய சாஸ்வதமான சுகம் நினச்சிக்காது. அதெல்லாம் சாஸ்வதமான சுகமாக இருக்கவே முடியாது, அது சாத்தியமே இல்லை. உள்ளது உள்ளபடி என்னை அறிந்தவன், என்னிடத்தில் அளவிறந்த பிரீத்தியை உடையவன், என்னுடைய பிரிவை ஒரு க்ஷண மாத்திரம் கூட சகிக்க முடியாதவன், இவர்கள் என்னையே தியானித்து என்னிடத்திலேயே மனது வைத்து உயர்ந்த பிரயோஜனமாக என்னையே அடைகிறார்கள். பணம் வாங்கிறவன் பணம் வாங்கிட்டு போயிடுவான், வேற என்ன பண்ண போறான் அவன்? அவனுக்கு தேவை பணம், பணம் கொடுத்தா பெருமாளை மறந்துடுவான். சரி சுவாமி பெருமாளை கொடுத்துட்டார். நம்மளே சில பேர் என்ன பண்ணுறோம், யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து கேட்குறான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது எனக்கு, நீங்கள் ஏதாவது உதவி பண்ணுங்களேன்ற. நமக்கு மனசு கருணை, நல்ல கருணை நம்ம மனசு. ஐயோ நீ இப்படி கேட்குறியேப்பா, நீ கேட்கச்சே உனக்கு உதவி பண்ணுறதுக்கு எதுவுமே என்கிட்ட இல்லையே, எனக்கு மட்டும் பெருமாள் சக்தி கொடுத்தாருனா, எனக்கு மட்டும் பெருமாள் நல்ல பணம் கொடுத்தாருனா நான் உனக்கு நிறைய கொடுப்பேன் அப்படின்னு பதில் சொல்கிறோம். நல்ல இன்டென்ஷன் தான், நான் ஒத்துக்கிறேன், நல்ல விஷயந்தான். ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்மக்கிட்ட பணம் இல்லை, அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாம் என்ன சொல்கிறோம், எனக்கு மட்டும் பெருமாள் சக்தி கொடுத்தாருனா, அதாவது எனக்கு மட்டும் பெருமாள் பணம் கொடுத்தாருனா நான் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது நியாயம்தான், அப்படின்னு ஒத்துக்கிறேன். ஆனால் இதை இப்படி சொன்னால் சரியாக இருக்குமா பாருங்கோ. அப்பா என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் உனக்கு பணம் தேவை, என்னால் உனக்கு ஒன்றும் உதவி பண்ண முடியல, உனக்கு தேவையானதை பெருமாள் நிறைய உனக்கு கொடுக்கட்டும்னு நான் பிரார்த்திக்கிறேன்ப்பா, இது சொல்லலாமா? கரெக்டாக இது? அது என்ன, பெருமாள் எனக்கு கொடுத்துட்டு அந்த பணத்துலேருந்து கிள்ளி நான் உனக்கு கொடுக்கணும், அதாவது பகவான் எனக்கு அள்ளி கொடுக்கணும், அதுலேருந்து நான் உனக்கு கிள்ளி கொடுத்து நான் பெரிய தான பிரபு கர்ண மகாபிரபுன்னு பேர் வாங்கிக்கணும், அதானே? அது நியாயமோ? அதை விட்டுட்டு உனக்கு என்ன தேவையோ அந்த தேவையை பெருமாள் நிறைவேற்றட்டும்டாப்பா கண்ணா, உனக்கு பெருமாள் நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுத்து உனக்கு க்ஷேமமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாதோ? இதை தான் சுவாமி தேசிகன் பண்ணினார். மாத்தி யோசிங்கோ. ஒரு பிரம்மச்சாரி பையன், அந்த பிரம்மச்சாரி பையனை 4-5 பேர் தூண்டி விட்டான். எப்பவுமே ஒருத்தர் சாத்விகராக இருந்தால் அவரை பார்த்தா சில பேருக்கு பிடிக்காதோ இல்லையோ. சுவாமி தேசிகன் சாத்விகராக இருக்காருன்றதுக்கோசரம் அந்த பிரம்மச்சாரி பையனை தூண்டி விட்டான். என்ன, நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற, உனக்கு நிறைய காசு பணம் வேணும், அது இருக்கார் பாரு அந்த சுவாமி. அப்போ தேசிகன் உஞ்சவருத்தி எடுத்துட்டு இருக்கார். யோசிச்சு பாருங்க,
உஞ்சவர்த்தினா அன்னன்னைக்கு தேவையான அரிசியை அன்னன்னைக்கு 4 வீட்டில் போய் சம்பாதிக்கிறது. ஒரு பணக்காரன், ஒரு பில்லியனர், ஒரு ட்ரில்லியனர் எங்கேயாவது உஞ்சவர்த்தி பண்ணுவானா? அந்த பையனுக்கு அது யோசிக்க தெரியாது. ஐயோ பாவம் அந்த பையன் என்ன பண்ணிட்டான், என்ன வேணும், அந்த உஞ்சவர்த்தி எடுக்கிறார் பார், அவர்கிட்ட போய் கேளு, உனக்கு தேவையான பணத்தை கொடுப்பார் அவர் அப்படின்னு. அதுக்கு நேரம் இந்த பையன் போனான், போய் சுவாமி தேசிகன்கிட்ட கேட்டான். தேசிகன் பார்த்தார், ஐயோ பாவம் நல்ல பையன், அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான். அது தர்மம் தானே, அப்படி தான் பண்ணணும், சாஸ்திரம் அப்படி தான் சொல்கிறது. ஒரு பிரம்மச்சாரி பையன் ஒரு பெரியவர் இடத்துல போய் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு எந்த பொண்ணும் சரியான பொண்ணும் அந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பிரார்த்திக்கணும். அந்த மாதிரி இவர் சுவாமி கிட்ட வந்து பிரார்த்தித்தான். இப்போ தேசிகன் என்ன சொல்லியிருக்கலாம், எனக்கு மட்டும் பெருமாள் பணம் கொடுத்தாருனா நான் உனக்கு அள்ளி கொடுப்பேன்டா கண்ணு, ஆனால் எனக்கு ஒன்றும் பெருமாள் பணம் கொடுக்கலையே, நானே இப்போ தான் நான் உஞ்சவர்த்தி பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அதான நியாயம். அதை சொல்லலை தேசிகன். கண்ணா உனக்கு நன்னா நீ நிரவதிக்குமா சௌக்கியமா சகல சௌபாகியத்தோட கல்யாணம் உனக்கு நீ பண்ணிக்கிறதுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணட்டும் நான் பிரார்த்திக்கிறேன். பெருமாள் உனக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு நான் பிரார்த்திக்கிறேன்றார் தேசிகன். அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் மகாலட்சுமி தாயார் சன்னிதானத்துக்கு அழைச்சிட்டு போய் அங்கே அந்த பிரம்மச்சாரிய தாயாரை சேவிக்க சொல்லி தாயாரை பார்த்து கை கூப்பி மனமுருகி பிரார்த்திச்சு, இந்த பையன் பாவம் அவனுக்கு அவசரம் ஏதாவது நீ அனுகிரகம் பண்ணு தாயே, எனக்கு கூடுன்னு கேட்கல. யோகாரம்பத் துவரிதமனசோ யுஷ்மரீகாந்தியுக்தம் தர்மம் பிராப்தம் பிரதமமிகையே தாரயந்தே தனாயாம். தாயே, தர்மானுஷ்டானம் செய்வதற்கு தேவையான ஐஸ்வர்யம் எல்லாருக்கும் உண்டு. அவரவர்களுக்கு என்ன தர்மானுஷ்டானமோ அந்த தர்மானுஷ்டானத்தை பண்ணுறதுக்கு அவள் சம்பாதிக்கணும். அந்த சம்பாத்தியம் நியாயமான சம்பாத்தியமாக இருக்கணும். இந்த பையன் தர்ம பத்னி, அதாவது மன வாழ்க்கை இல்லற வாழ்க்கையை ஏற்க வேண்டும்னு இந்த பையன் ஆசைப்படுறான். அப்பேற்பட்ட பையனுக்கு நீ ஒரு அனுகிரகத்தை பண்ணு. தேஷாம் பூமேகே தனபதி கிருஹார் அம்பரார் அம்புதேர்வா தாரா நிர்யாந்தியதிகம் அதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம். நீ மட்டும் மனசை வச்சுட்டியான தாயே மகாலட்சுமி, அவர்களுக்கு தேவையான ஐஸ்வர்யம் பூமியிலேருந்து கிடைக்கிறது, ஆகாசத்திலே கிடைக்கிறது, மலை உச்சிலேயும் கிடைக்கிறது, நதிக்குள்ளே கிடைக்கிறது, சமுதிரத்துக்குள்ளே கிடைக்கிறது, எப்படியோ ஒன்று நீ அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு அதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு வேதாந்த தேசிகன் இந்த பாடல் ஸ்ரீஸ்துதின்னு பேர் இருக்கு. அந்த பாடலை பாடும் பொழுதே பெருந்தேவி தாயார் சன்னிதானத்தில் அப்படியே கூரையை பிச்சுட்டு தங்க காசு மழை பொழிந்தது. தங்க காசு மழை பொழிந்தது. இப்போ தேசிகன் என்ன பண்ணார், ஏண்டா பையா உனக்கோசரம் தானே நான் பாடினேன், அப்போ எனக்கு கமிஷன் கொடு இல்லையா, உனக்காகத்தானே தாயாரை வேண்டிட்டேன் அப்படின்னு சொல்லணுமோ இல்லையோ. இங்கே பாருவா கண்ணா, நான் தாயாரை மனமுருகி வேண்டிட்டேன், தாயார் உனக்கு அனுகிரகம் பண்ணா இந்த எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டார் பாருங்கோ. இதான் மனசு, இதான் மனசு. ஆகையால் எது பிரயோஜனம், எந்த பிரயோஜனத்திற்காக நாம் எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். 3 அதிகாரிகளான ஆர்த்தகா, ஜிக்ஞாசு, ஞானி இவர்கள் அறிய வேண்டியதான பரிசுத்த ஆத்மஸ்வரூபம், அவரவர்களுக்கு தேவையான பரமாத்ம சிந்தனம், அந்திம ஸ்மிருதி, இதையெல்லாம் நல்ல ஸ்பஷ்டமாக பரமாத்மா அருளி செய்தான். இதெல்லாம் அழகாக சொல்லிட்டான். சொல்லிட்டு இப்போ உபாயத்தில் நிலைத்திருப்பவனானவன் அவன் அவசியம் எந்த பலனை எவ்விதத்தில் அறிய வேண்டும், அதாவது எந்த பலன் நித்தியமானது எந்த பலன் அனிஷ்டமானதுன்னு புரிஞ்சுக்கணும். அதை இந்த ஸ்லோகத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணி மாமுபேத்திய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மான சம்சித்திம் பரமாங்கதாக. இதனால் என்ன தெரிகிறது, ஞானிக்கு புனராவர்த்தி என்பது கிடையாது. புனராவர்த்தினான்னு அர்த்தம் மறுபடியும் திரும்பி வருதல். கீழே சொன்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஹிருதய சதஞ்ச ஏகா ஹிருதயஞ்ச நாட்யா என்பதாக நாபியிலிருந்து 101 நாடி விசேஷங்கள் உடம்புல பரவி இருக்கின்றன. அதில் சுஷும்னா என்பதான ஒரு மூர்தன்ய நாடி இருக்கிறது. அந்த மூர்தன்ய நாடி தொப்புள்ளிருந்து ஆரம்பித்து தலையில் மிடில் பிளாங்கட்டாவரில் வந்திருக்குது. அந்த நாடி வழியாக வெளியே இருக்கக்கூடியவன் உபாசகன், கைவல்யார்த்தி. அது வழியாக வெளியில் வந்தானா அவன் மோட்சத்தை அடைவான். உடனே ஒருத்தர் கேள்வி கேட்பார், அப்போ அந்த கைவல்யார்த்திக்கு அர்ச்சிராதி மார்க்கம் எப்படி உண்டுன்னு. அதெல்லாம் ரகசியத்திரயசாரம் முதலான கிரந்தங்களை காலக்ஷேபம் பண்ணும்பொழுது நம்ம பார்க்கலாம். இப்போ இதவரெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம போகிறோம் அந்த சுஷும்னான்றதான நாடி வழியாக மூர்தன்ய நாடி வழியாக அவன் வெளியேறுகிறான்.
அந்த நாடி விசேஷம் வழியாக வெளியேறுபவனுக்கு மீண்டும் புனராவர்த்தி கிடையாது. அந்த நாடி வழியாக பக்தியோக நிஷ்டன் கைவல்ய நிஷ்டன் தவிர மற்ற ஆர்த்தன் முதலானவர்கள் வெளியேற முடியாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த என்ட்ரி விஐபி என்ட்ரி, இந்த என்ட்ரி விவிஐபி என்ட்ரி. அந்த விவிஐபி என்ட்ரியில் எல்லாராலையும் உள்ளே போக முடியாது, யாராலையும் உள்ளே போக முடியாது, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகம். விவிஐபியா மட்டும் இருந்தால் தான் போக முடியும் இல்லையா? அதுபோல் சுஷும்னா நாடினால எல்லாரையும் வெளியேற முடியாது, மூர்தன்ய நாடி வழியாக எல்லாரும் மேலே வந்துட முடியாது என்பது ஞானிக்கு புனராவர்த்தி என்பது கிடையாது. அந்த ஞானிக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பலனானது அழியவே அழியாது. துக்காலயம் அசாஸ்வரம். இந்த ஜென்மா என்னது, இந்த சம்சாரம் என்னது? பாருங்க, காசு பணம் சம்பாதிக்கிறச்சே ஆயே துக்கம் வியே துக்கம்னா. காசு பணம் சம்பாதிக்கிறச்சே ஒருத்தன் சொல்கிறான் வயத்தை கட்டி சம்பாதிக்கிறேன். மனைவி மக்கள்லாம் ஒரு ஊரில் இருக்கா, இவன் ஒரு ஊரில் இருக்கான். ஏண்டானார், மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கோசரம் சம்பாதிக்கிறேன் சார்னா. ஏண்டா மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்கணும்னா அப்போ நீ அவா கூட தானே இருக்கணும். இல்லை சார் என்ன பண்ணுறது, தொழில் உத்தியோகம் பணம் வேணுமே, குடும்பத்தை காப்பாற்றணுமே, அதுக்காக வந்திருக்கேன். அப்போ சந்தோஷம் இல்லைல்ல. நினச்ச பொழுது மனைவியினுடைய முகத்தை பார்க்க முடியாது, நினச்ச பொழுது மனைவியினுடைய ஸ்பர்ஷம் கிடைக்காது, நினச்ச பொழுது குழந்தை எடுத்து கொஞ்சம் முடியாது. ஆனால் பணம் மட்டும் நிறைய வருதுன்றான். ஆயே துக்கம். பணத்தை சம்பாதிக்கச்சே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அப்புறம் செலவழிக்கிறோம் இல்லையா? ஒரு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு 8 மாதம் 10 மாதம் 2 வருஷம் 10 வருஷம் ஆகுது. அந்த 10 லட்சம் ரூபா கொடுத்து ஒரே ஒரு பொருளை வாங்குறான், ஒரே ஒரு செகண்ட், ஒரு செக்கு அல்லது ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு ஜிபே, பச்சக் அந்த 10 லட்ச ரூபா ட்ராயிங் அவ்வளோதான், மாயமாக போய்டுறது. ஐயோ 10 வருஷமாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் இந்த 10 லட்சம் ஒரு செகண்டில் பொசுக்குன்னு போயிடுத்தேனார். செலவழிக்கச்சே துக்கம். அப்போ என்னதான் சுகம் உனக்கு இருக்குது? துக்காலயம்னு பேர். 7 விதமான தோஷங்கள் உடையதுன்னு பேர். துக்கோதர்க்க, துக்க மூலத்துவ, துக்கோதர்க்கத்துவ அப்படின்னுவா. துக்கத்தை காரணமாக உடையது, துக்கமாகிற படுகொலியாக இருப்பது, துக்கத்திலிருந்து மீள முடியாதது, இப்படியெல்லாம் 7 விதமான துக்கத்தை உடையது இந்த சம்சாரம். நமக்கு அதில் ஒரு சப்பலம், நமக்கு அதில் ஒரு ஆசை. கிஞ்சித் போகம் பவிஷ்யதி. எப்படியாவது 10 நாளாக ஆம்டாடி சண்டை போட்டு உட்காந்து ஒருத்தருக்கு மூஞ்சில் கூட முழிக்காமல் இருக்குச்சே, 10 நாளுக்கு வெறுத்து போயிடும், வாழ்க்கையே வெறுத்து போயிடும். சன்னியாசம் பண்ணிக்கலாமா, பேசாமல் எதுக்கு நம்ம பொண்டாட்டி கூட இருக்கணும்? இவாளுக்கோசரம் தான் நம்ம கஷ்டப்படுறோம். இவாளாம் யார் நம்மளை ஒன்றுமே லட்சியம் இல்லை, எதுக்குமே இவள் நம்மளை லட்சியம் இல்லை. நாம் என்னத்துக்கு இவாளுக்கோசரம் இருக்கணும்? நாம் பேசாமல் விட்டுடலாம், உசுறு விட்டுடலாமா, சன்னியாசம் பண்ணிக்கலாமா? உசுறு விடுறது தப்பு, பார்ப்போம், அது சாஸ்திர விரோதம். சரி நாம் இவாளை விட்டுட்டு போயிடலாம், இவாளுக்கு தெரியாமல் போயிடலாம், செல்ஃபோனை தூக்கி போட்டுடலாம், நாம் எங்கே இருக்கோன்னு இவாளுக்கு தெரியக்கூடாது, திண்டாடட்டும் அப்படின்னு நினச்சிட்டு 10 நாளாக பிளான் போட்டு வச்சுட்டு இருக்கான். 11ஆவது நாள் காலத்தில் எழுந்துக்கிச்சே மனைவி சிரிக்கிறா. என்னமோ அவளுக்கு மூடு, சிரிக்கிறா. அப்படி சிரித்த உடனே ஐயோ பாவம் நாம் தான் தப்பாக நினச்சிட்டோம், அவளுக்கு நம்ம பேரில் பிரியா இருக்குது, நாமளும் தான் கோச்சுட்டோம் அன்றைக்கி, அவன் மட்டுமா கோச்சுட்டா, நம்ம பேர்லேயும் தப்பு இருக்குது அப்படின்னு உன் கையால் சூடாக ஒரு காஃபி கூடன்றான். இத்தனை நாள் 10 நாள் இருந்த வைராகி என்னாச்சு, போய்டுறது. இதுதான் கிஞ்சித் போகம் பவிஷ்யதி. இப்படியெல்லாம் நம்ம சம்சாரத்தை ரசிச்சுன்னு உட்காந்துருக்கோம். இந்த 10 நாள் இருந்த வைராகியம் என்னாச்சு, வீட்டை விட்டு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், செல்ஃபோனை தூக்கி போட்டுறேன், யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு உம்முன்னு உட்காந்துக்கலாம்னு நினச்சிட்டு பிளான் பண்ணினவன் கார்த்தால் 11ஆவது நாள் எழுந்துக்கச்சு அந்த பொண்டாட்டி ஏதோ ஒரு சமாச்சாரத்தில் சிரிச்சுட்டா இவனை பார்த்து. சரி அடிச்சதுடா ஜாக் பாட்டு, 10 நாள் கழிச்சு இன்றைக்கி கிடைச்ச இந்த ஒரு சுகத்தை நாம ஏன் இழப்பானே அப்படின்னு உடனே ரொட்டீனுக்கு வந்துடுறான். அசாஸ்வதம் அப்படின்னு பேர். சாஸ்வதமே கிடையாதுடா கண்ணு, நிலையற்றது, நிரந்தரமற்றது இல்லையா? ஷரீரம் போகம் இதெல்லாம் நிலையாமை, ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. அடுத்தது ஜென்ம. ஜென்மான்றது என்னது? என்னென்ன விதமாக ஜென்மா. இப்போ இந்த ஜென்மா, இந்த போகம், இந்த தேகம், இதை பார்த்தா சந்தோஷமாக இருக்குது, இதை பார்த்தா ஆனந்தமாக இருக்குது, இதை பார்த்தா சௌக்கியமாக இருக்குன்ற மாதிரி நாம் நினச்சிக்கிறோம். ஒரு புழுவனுடைய தேகத்தை போய் கேளுங்க, புழுவனுடைய தேகம் புழுவுக்கு பிடிச்சிருக்கும். ஞாபகம் இருக்கா? வாத்தியார் பன்றிக்குட்டியாக பிறந்தார், சிஷ்யர்கள்லாம் வாத்தியாருக்கு குரு தட்சிணை கொடுக்கணும், விஜயரஷ்மி இன்னைக்கு உங்கள் தலையில் கல்லை போட போகிறோம்னாலே ஆச்சாரியனுக்கு குரு தட்சிணை, விஜயரஷ்மி இன்னைக்கு என்னது தள்ள கல்லை போடுறது தான் கேட்டால் எங்கள் ஆச்சாரியனுக்கு அதுதான் திருவுள்ளோன்னா. பன்னிக்குட்டியாக பிறந்தா பன்னிக்குட்டியாக இருந்த தேகம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கிறது. அதே மாதிரி இவன் ஒரு புழுவாக பிறந்தானா அந்த புழு தேகம் அவனுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம மனுஷ தேகமாக இருக்குது, மனுஷ தேகத்தை பார்த்தா நமக்கு சந்தோஷமாக இருக்குது.
இந்த மனுஷ தேகத்தில் இருக்கவன் ஒருத்தன் ஆலசியமாக இல்லை இருந்தான்னா சரியா இல்லைன்னா அவனை பார்த்து எருமை கடான்றோம். யாருக்கு தெரியும் 2 எருமை கடா பேசிக்கிச்சே போடா மனுஷியா அப்படின்னு வையறதோ என்னமோ. நமக்கு இந்த ரேகம் வசத்தி, அதுக்கு அந்த ரேகம் வசத்தி. வாசுதேவனே சர்வம் என்பதாக நினைப்பவன் தான் மகாத்மானஹா. அவன் பரமாம் சம்சித்திம் யாதி, உயர்ந்த சம்சித்தியை அவன் அடைகிறான். மாமுபேத்திய புனர்ஜன்ம துக்காலயமசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானஹ சம்சித்திம் பரமாங்கதாக. பகவான் அடைந்தவன் அப்படியே அவனிடத்திலேயே ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் என்பது இந்த ஸ்லோகத்தினால் காண்பிக்கப்படுகிறது. மேலார்த்தங்கள்லாம் எடுத்து பார்க்கலாம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியன் சொல்றத எல்லாரும் திருப்பி சொல்லவும். மாமுபேத்ய புனர்ஜன்ம மாமுபேத்ய புனர்ஜன்ம துக்காலயமசாஸ்வதம் துக்காலயமசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானஹ ஆப்னுவந்தி மகாத்மானஹ சம்சித்திம் பரமாம் கதாஹ. சம்சித்திம் பரமாங்கதாஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். மாமுபேத்ய புனர்ஜன்ம துக்காலயமசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானः சம்சித்திம் பரமாங்கதாஹ. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் நாம சங்கீர்த்தனம் மிகச் சிறந்தது. அதை பற்றி பராசர மகர்ஷி யஸ்மின்னஸ்தமதிஹ ந யாதி நரகம் ஸ்வர்கோபி யச்சிந்தனே விக்னோ யத்ர நிவேஷிதாத்மமனசோ பிராம்மோபி லோகோல்பகः முக்திம் சேதசி யஹ ஸ்திதோ அமலதியாம் பும்சாம் ததாத்யவ்யயः கிஞ்சித்ரம் யதகம் வியாதி விலயம் தத்ரோச்யதே கீர்த்திதே என்ற ஸ்லோகத்தில் அழகா வர்ணிக்கிறார். எவரை மனதில் கொண்டால் ஒருவன் நரகத்தை அண்டவே மாட்டானோ அவ்வாறே சொர்க்கம் கூட அவனுடைய சிந்தனைக்கு தடையாக தோன்றுமோ, எந்த ஆழ்ந்த பக்திமானுக்கு பிரம்மலோகம் கூட துச்சமாக எண்ணத்தக்கதாகுமோ, அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே சுத்தமான சிந்தனையுடன் உள்ள மனதில் அவர் குடிகொண்டுள்ளதால் வீடு என்ற முக்தியை, நமது தமிழில் அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லுள்ளது, வீடு என்ற முக்தியை அளிக்க சித்தமாக இருக்கிறாரோ அப்படிப்பட்ட அவ்யயா சாஸ்வதமான ஹரி தனது நாமத்தை கீர்த்தனை செய்யும் அவனது பாபங்களை அறவே ஒழிக்கிறான் என்று சொல்வதில் என்ன ஆச்சரியம் உள்ளது என்று கேட்கிறார். ஆதலால் நாம் அவ்வளவு பெருமை மிக்க சுவாமியின் நாம சங்கீர்த்தனத்தை கேட்போம். ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇಣು, ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇಣು, ತನು ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇಣು, ತನು ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇಣು, ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು ಮೀನು ಮೊಸಳೆಯಂತೆ, ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು
ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾದಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನುದಿನ ಭಜನೆಯ ಮಾಡುವರಾಗಿ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ 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 ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ. இப்பாராயண நிகழ்ச்சிகள் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम्
कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना। सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியின் கிருபை நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இதே நிகழ்ச்சியில் நாளை மீண்டும் சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिना श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।